இந்த சுடர பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையுமே மல்லி எவ்ளோ புட்டு புட்டு வச்சாங்க. ஆனாலுமே கதிரேசன், நிஷா இவங்க 2 பேருமே அத புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அதாவது தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறமா இங்க அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னும்போது, கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த இதுக்கு மேல தான் புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் சுடருக்கு இப்போ 2 கட்டமா இருக்கு. ஒரு பக்கம் விஜய் இவ்ளோ இதா பேசுறதுனாலயும், அடுத்ததா மல்லி கூட சண்டை போடுறதுனாலயும், இங்க இவ்ளோ பெரிய வாழ்க்கை இருக்கே! நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை. அதாவது விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கை, இப்போ நிறைவேற போகுது. விஜய் மாறிட்டாரு. உண்மையிலேயே இந்த சுடர பத்தன் அதாவது மல்லிய வெறுத்துட்டாரு அப்டின்ற மாரியும், இந்த மாரி தோணுது. ஆனா இந்த ரகுவும் அதே மாரி அந்த ராஜேஸ்வரியும் பேசுறத கேட்கும்போது, உண்மையிலேயே நம்மள சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரு வேள மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்றாங்களோ! பேசாம நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த நகை எல்லாமே எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அடுத்ததா இங்கிருந்து அடிச்சுட்டு ஓடிருவோமா? அப்படின்ற மாரி சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்ப என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அந்த அளவுக்கு இந்த சுடருக்கு ஒண்ணுமே புரியாம அப்படியே தவிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒண்ணு இங்க பிளான் பண்ணி எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கடைசியில சுடர் ஜெயிலுக்கு போயாகணும். அந்த ஒரு காரணத்தினால. அதே மாதிரி சுடர் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த செய்ய போறா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல நம்ம யாரையுமே நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் இல்லாம இங்க உண்மையிலே விஜய் மாறிட்டாரோ இல்லையோ, ஆனா நம்ம ஒரு விஷயத்த மட்டும் செய்யலாம். அதாவது இந்த நகை எல்லாமே எங்க இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு, நகைய முதல்ல நம்ம ஆட்டைய போட்டுறலாம் அப்படின்ற மாரி சொல்லி சுடர் பிளான் பண்றா. இந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே இந்த கதிரேசனுக்கும், நிஷாவுக்கும் தெரிய வந்துச்சு அப்படின்னா, அப்பதான் நம்ம மல்லி சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவா புரிய வரும். ஆனா அந்த ஒரு விஷயத்த இப்படியெல்லாம் நம்ம மல்லி மேல எவ்ளோ கோவப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது, இந்த அதாவது நிஷாவும், அடுத்ததா கதிரேசன் 2 பேருமே நம்ம மல்லியோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சிச்சுவேஷன் வரப்போகுது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சுடருக்கு மிகப்பெரிய ஆப்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என்னதான் சுடர் நான் தப்பிச்சுருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே கூட, கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் ஏற்கனவே நிஷா கிட்ட இந்த நகைய பத்தி கேட்டா. இந்த மாரி அந்த நகையெல்லாம் எங்க இருக்கு? அதாவது இவளுக்கு அம்னீஷியாலாம் குணமாயிடுச்சு. இப்பலாம் நான் டேப்லெட் சாப்பிடுறதில்லன்னு விஜய் கிட்ட சொன்னாங்க இல்லையா? ஏன்னா விஜய் கிட்ட சொன்னதுக்கான காரணம் வேற. இந்த மாரி எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி. ஆனா விஜய் சரியான நேரத்துல போட்டு தாக்குனாரு. அதாவது இந்த சுடர் எந்த ஒரு விஷயத்த கேட்டாலும் சொல்லியே ஆகணும். ஏன்னா பழைய நினைவுகள்லாம் எனக்கு வந்துடுச்சு. அம்னீஷியாலாம் குணமாயிடுச்சு அப்படின்னும்போது, இப்ப நேத்து நடந்தது, முந்தா நேத்து நடந்தது ஓகே. ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அதாவது அவர் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த மாரி நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்ற மாரி சொல்லி, அந்த ஒரு டைம்ல இந்த சுடர் உண்மையே அதாவது உண்மையிலேயே நடந்தத சொன்னாலுமே கூட, விஜய்யால அத மறுக்க முடியும். ஏன்னா விஜய்க்கு நல்லாவே தெரியும், இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல, சுடர் தான் அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆனா அதே சமயத்துல இந்த சுடருக்கு இப்பதான் சந்தேகம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அதனால நிஷா கிட்ட எல்லா டீட்டெயிலையும் வாங்கி, இவங்க இல்லாத நேரமா பார்த்து நம்ம பணத்த எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டுறணும் அப்படின்ற மாரி சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. கடைசியில இந்த கதிரேசன் அடுத்ததா நிஷா 2 பேருமே ஒரு கோவிலுக்கு போறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க. ஏன்னா அடுத்ததா அ இந்த சுடர் பேர்ல அதாவது இந்த ரேணுகா பேர்ல பாதி சொத்த எழுதி வைக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி. இது இந்த சுடருக்கு தெரியாது. இந்த மாரி இவங்க பிளான் பண்ற ஒரு விஷயம். அந்த ஒரு காரணத்தினால இந்த சுடர் இவ தனியா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் கதிரேசனும், நிஷா இந்த மாரி நம்ம கோவிலுக்கு போயிட்டு, அடுத்ததா அக்காவுக்கு இந்த சொத்து எல்லாத்தையுமே பிரிச்சு குடுத்துடலாம். உனக்கு பாதி, என் அக்காவுக்கு பாதி பிரிச்சு குடுத்துடுறேன். அப்படின்ற மாரி சொல்லி கதிரேசனும் சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம மல்லியும் அதே கோவிலுக்கு வந்திருக்காங்க. மல்லி இப்போ ஆவேசப்பட்டு இந்த கதிரேசன், நிஷா 2 பேர்கிட்டயும் இந்த உண்மைய சொல்றதுக்கான முக்கிய காரணம், இந்த கதிரேசனும், நிஷாவும் எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முடிவு தான். அந்த ஒரு முடிவால தான் மல்லி அந்த இடத்திலேயே உண்மைய போட்டு உடைக்கும்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம மல்லி சொல்றத இவங்க 2 பேரும் கேட்கும்படி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொத்து பத்திரத்தெல்லாம் வச்சு அங்க பூஜை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பூஜைன்னா நார்மலா அந்த கடவுளோட அதாவது அந்த சாமியோட காலடியில வச்சு, இத பூஜை பண்ணி குடுங்க அப்படின்ற மாரி சொல்லி இந்த கதிரேசன், நிஷாவும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அங்க அந்த பூசாரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி என் மூத்த பொண்ணு கிடைச்சுட்டா, அவளுக்கு கிடைச்சா எல்லாத்தையுமே அதாவது கோயிலுக்கு கொஞ்சம் தர்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கோயிலுக்கு ஒரு பாதிய எழுதி வைக்கிறேன். அதாவது இவங்களுக்கு 2 பேருக்கும்
போக, அடுத்ததா இன்னும் கொஞ்சம் வந்து கோவிலுக்கு பேருக்கு வந்து எழுதி வைக்கிறேன் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில தான் வந்து மல்லிக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதாவது நிஷாவுக்கும் அடுத்ததா வந்து ரேணுகா அப்படின்ற மாரி சொல்லி சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த சுடருக்கும் அந்த இத வந்து தரப்போறேன். அதாவது சொத்த வந்து எழுதி தரப்போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறது. அந்த ஒரு டைம்ல தான் இத கேட்ட மல்லிக்கு பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம, உடனடியா நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியாகணும். இவங்க என்னடா இப்படி வந்து களம் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஏற்கனவே வந்து விஜய்க்கும் இப்போ இங்க இருக்கக்கூடிய சுடருக்கும், அதாவது ரேணுகாவுக்கும் கல்யாணம் பண்றத இவங்க முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது, அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வச்சுக்கலாம். அதுவும் இன்னைக்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி முடிவு எடுத்தது தான் மிகப்பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அப்பதான் மல்லி மாஸ் என்ட்ரி குடுத்து, "என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எதுக்காக வந்து இப்போ இந்த சொத்த பிரிச்சு ரேணுகாவுக்கு குடுக்கணும், நிஷாவுக்கு குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நாங்க எதுக்காக வெயிட் பண்ணணும்? எங்க பொண்ணுக்கு குடுக்கணும்" அப்படின்ற மாரி வந்து சொல்லி கதிரேசன் சொல்ல, கடைசியில தான் நம்ம மல்லி இருந்துட்டு எல்லா உண்மைகளையுமே புரிய வைக்கிறாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா கிடையாது. சுடர் தான் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்ல, விஜய்க்கும் நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாரி ஆரம்பிச்சு, நெறைய உண்மைகள சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய ஷாக்கே ஆகுது. ஆனா அதே சமயத்துல அப்ப கூட அவங்க முழுசா நம்பல. ஆனா வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் உண்மை என்ன அப்படின்ற நிலவரமே தெரிய வரப்போகுது. ஏன்னா அங்க அந்த சுடர் இருந்துட்டு நகை எல்லாத்தையுமே ஆட்டை போட்டுட்டு எஸ் ஆயிட்டு இருக்கான். இதுதான் நடந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.